ஐவேல்டு குடும்பத்தினர் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எனக்கு பின்னாடி ஒரு ஷோரூம் தெரியுதா. இந்த ஷோரூம் வந்து எலக்ட்ரிக் ஜாமான் வித் ஹவுஸுக்கு தேவையான, டாய்லெட்டுக்கு தேவையான லைட்டு, இது எல்லாமே இந்த ஷாப்பில் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஷோரூமோட என்ட்ரன்ஸு. வாங்கண்ணே உள்ளே போய் பார்ப்போம், உள்ளே அப்படி என்ன தான் வச்சுருக்காங்கன்னு. அதுவும் சவுதி அரேபியாவில் என்னென்ன டிசைனில் இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இதுதான் என்ட்ரன்ஸு, நம்ம உள்ளே வந்திருக்கோம். இப்போ இதில் வந்து ரைட் சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட் சைடில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வெறும் லைட்டு வகைகள், பல்பு வகைகள். இங்கே இருக்கிற டிசைன் எல்லாமே பார்க்கு, ஸ்ட்ரீட்டு, அதாவது வீட்டுக்குள்ளே உள்ள கார்டனு, அதுக்குள்ளே லைட்டு தான் இது எல்லாமே டிசைனும். பெரிய பெரிய கம்பி வச்சு அதுக்கு மேலே வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பார்க்கில் எல்லாம் இந்த மாதிரி லைட் தான் வரும். அதே மாதிரி வீட்டில் உள்ள கார்டன், அந்த மாதிரி பெரிய பெரிய வீட்டுகளில், பெரிய பெரிய பங்களாக்களில் கார்டன் இருக்கும், அதுக்குள்ளே லைட்டு. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் மாதிரியே எல்இடி லைட்டு. இதுவும் கூட நம்ம வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற இந்த ரவுண்டு லைட்டு, நீட்டமான லைட்லாம் அந்த இருக்குது பாருங்கள், மேலே இருக்குது பாருங்கள். இந்த லைட்லாம் பார்த்திங்கன்னா எங்கே வச்சுருப்பாங்கன்னா, மேக்ஸிமம் வீட்டோட காம்பவுண்டோட வெளிப்பக்கம் வச்சுருப்பாங்க. ரவுண்டாக ஒரு 2 மீட்ரு இல்லை 1 மீட்ரு இடைவெளி விட்டு இந்த மாதிரி லைட்டெல்லாம் அதிகமாக வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கிற எல்லா லைட்டுமே அதே டிசைன் தான், வேறு டிசைன்ஸு, நிறைய டிசைன்லாம் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு தகுந்தாப்புல அதை வச்சுருப்பாங்க. இப்போ இந்த குட்டி குட்டியாக ரவுண்டாக இருக்குது பாருங்கள், இந்த லைட்டு தான் வீட்டுக்குள்ளார வைக்கிற லைட்டு. மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே வந்து ஏசி தான் இருக்கும், அதனால் மேலே இந்த மாதிரி லைட்டை தான் பயன்படுத்துவாங்க. பக்கத்தில் டியூப் லைட் இருக்குது, சீரியல் லைட்டும் எல்இடி லைட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது வந்து சுவிட்சு வகைகள், நிறைய விதமான சுவிட்செலாம் இருக்குது. ஹை வோல்டேஜ் சுவிட்செல்லாம் இருக்குது. அந்த ரெட் கலராக இருக்குது பாருங்கள், அது வந்து ஏசிக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. பவர் சுவிட்ச் இருக்குது, வாட்டர் ஹீட்டருக்கு உள்ள சுவிட்ச் இருக்குது, நார்மல் சார்ஜ் போடுற சுவிட்சும் இருக்குது, லைட் சுவிட்சும் இருக்குது. இதில் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு நல்ல குவாலிட்டியான கம்பெனியில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஜப்பான், மேட் இன் ஜப்பான் இந்த கம்பெனி. பானாசோனிக், இது மேட் இன் ஜப்பானில் உள்ள பானாசோனிக் கம்பெனி. இதில் உள்ள எல்லா டிசைனும் அதுதான், ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ளக்லாம் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா பொறுத்தளவு 2 ஃப்ளக்கு அது மாதிரி 2 ஃப்ளக்குக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து அந்த இதுவே கிடையாது, 3 ஃப்ளக்கு தான் இருக்கும். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஷவர் ஐட்டம், டேப் ஐட்டம். இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெட் கலர் ஒரு புள்ளி ஒன்று இருக்கும், ப்ளூ கலர் ஒரு புள்ளி இருக்கும். அது வந்து ரெட் கலர் புள்ளி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருக்கும். இது எதுக்குன்னா ஹீட் வாட்டர் வரத்துக்கு ரெட் கலர் புள்ளி, கூல் வாட்டர் வரத்துக்கு ப்ளூ கலர் புள்ளி. இது தண்ணி வரணும்னா இதை மேலே தூக்கி விட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு திருப்பி கொண்டே தான். மேலே ஒன்று பார்த்திங்கன்னா அது வந்து ஷவருக்குள்ள டேப், அது அந்த கனெக்ஷன் கொடுத்து ஷவர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கனாலும் ஷவருக்குள்ள டேப்பு தான் இருக்குது. இது நம்ம ஷவராக யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் டேப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் மேலே கேபிள் போது பாருங்கள், இது வந்து ஷவரு, மேனுவல் ஷவர் இது. அதுக்கப்புறம் இது வந்து நார்மல் டேப்பு, இது இந்தியாவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம். அதே மாதிரி இங்கே நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி ஹாட் வாட்ரு, கூல் வாட்ரு, ஹீட்ரு யூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் டிசைன் கொஞ்சம் வேறு. அந்த மேலே டேப் பண்ணுறது, இதுலேயும் மேலே உள்ளது பாருங்கன்னா அதுவும் ஷவருக்குள்ளது, ஆனால் வேறு டிசைனாக இருக்குது ஒவ்வொன்றும். இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப உயரமாக இருக்குது, இது சைடில் ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிங்கிள் டேப்பு இது எல்லாமே. அப்படியே கொஞ்சம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கேயும் சுவிட்சு தான் வச்சுருக்காங்க. இதில் நிறைய வெரைட்டி சுவிட்செல்லாம் இருக்குது. சுவிட்சு பட்டனு, பவர் சுவிட்ச் இருக்குது, ஹீட்ரு சுவிட்ச் இருக்குது, ஏசிக்குள்ளே சுவிட்ச் இருக்குது, கேபிள் சொருக்கிற அந்த ஃப்ளக் இருக்குது, 3 ஃப்ளக் இருக்குது. இப்படி திருப்பினோம்னா இங்கேயும் அதே மாதிரி சுவிட்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, கேபிள், டெலிஃபோனு, அதுக்குள்ளே ஃப்ளக்லாம் இருக்குது. இதெல்லாம் டெலிஃபோனுக்குள்ளது. இது வந்து டிவிக்கு யூஸ் பண்ணுறது கேபிளுக்கு. இது வாட்டர் ஹீட்டரு, இது ஏசிக்கு யூஸ் பண்ணுறது. அப்படியே இன்னும் கொஞ்சம் திருப்பினீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி சுவிட்சு தான் இருக்குது, ஆனால் இங்கே வேறு கலரில் இருக்குது. அதே மாதிரி தான் பவர் சுவிட்சு தான் இதுவும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா டியூப் லைட்டு, எல்இடி லைட்ஸு டிசைனாக இருக்குது.
சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி டியூப் தான் ரொம்ப ஒல்லியாக இருக்கும், ஆனால் வோல்டேஜ் நல்லா பவராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இது வந்து வீட்டு உள்ளே வைக்கிறது நம்ம அங்கேயே பார்த்தோம். அதில் வந்து என்னென்ன வோல்டேஜில் இருக்குது, 25 வோல்டேஜ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய வோல்டேஜ். ஹுண்டாய் கம்பெனி அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, மேலே போட்டிருக்காங்க பார்த்திங்களா இந்த ஷோரூம்லேயே, அதே லைட்டு தான் இது. இதில் நிறைய வோல்டேஜ் வியூவில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 30 வோல்டேஜ்லேருந்து 50 வோல்டேஜ் வரலும் அதில் இருக்குது. இது வந்து இந்த லைட் மாதிரி வச்சுக்கலாம், பார்க் லைட்டு. இதுவும் அதே மாதிரி லைட்டு தான். இது பார்த்திங்கன்னா 100 வால்ட்டு, இது 30 வால்ட்டு தான். எல்லாம் எல்இடி தான், ஃபுல்லாக எல்இடி தான். மேக்ஸிமம் இங்கே எல்இடி தான் அதிகமாக இருக்குது. 15 வால்ட்டு, 12 வால்ட்டு, 10 வால்ட்டு, 15 வால்ட்டு, மேலே 50 வால்ட்டு, 60 வால்ட்டு, 40 வால்ட்டு, 30 வால்ட்டெல்லாம் இருக்குது. 25, 20 வால்ட்டு வரலும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குண்டு பல்பு, இது எல்லாமே எல்இடி. அந்த சின்னதாக இருக்குது நம்ம இந்தியாவிலே பார்த்துருப்போம், ஆனால் இதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இது ரொம்ப பெரிய லைட்டாக இருக்குது. அடுத்து இது இந்த மாதிரி லைட்டு பார்த்துருவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரேம் இருக்குல்ல, ஃபோட்டோ ஃப்ரேம், அந்த மாதிரி ஃப்ரேமில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, இது என்னென்ன வால்ட்டு, 11 வால்ட்டு, 2 வால்ட்டு, 4 வால்ட்டு, 4 வால்ட்டுன்னு இருக்குது ஒவ்வொன்றும். அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இது வேறு லைட்டு. இது வந்து பார்க்கில், பெரிய பார்க்குலேயோ கார்டன்லேயோ தரையில் போட்டிருப்பாங்க இந்த லைட்டு. அதாவது இது மேலே ஏறி நடந்தால் கூட உடையாத அளவுக்கு இருக்கும், அந்த மாதிரி லைட்டு தான் இந்த பாக்ஸ் லைட்டு. இது பார்த்திங்கன்னா 20 வால்ட்டு, 15 வால்ட்டு, 20 வால்ட்டில் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இது வந்து இதுவும் அதே தான், வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான். வீட்டோட சைடில் வெளிப்பக்கத்தில் வைக்கிறது, அது ரவுண்டாக உள்ளது. அதுக்கு கீழே உள்ளது தரையில் வைக்கிற லைட்டு. அதே மாதிரி தான், அதே தான் இங்கேயும் இருக்குது. சைஸ் வேறையாக இருக்குது, சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரலும் இருக்குது. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் சுவிட்சு, நம்ம அங்கே பார்த்த மாதிரியே சுவிட்சு தான். இங்கே வந்து ட்ரிபிள் சுவிட்செல்லாம் இருக்குது, ட்ரிபிள் சுவிட்சு, 4 சுவிட்சு, எல்லா சுவிட்சும் இருக்குது. பவர் ஃப்ளக்கு முதற்கொண்டு இருக்குது இந்த இடத்துல. அதே தான் அங்கே பார்த்தோம்னா அதே டிசைன் தான், ஆனால் கலரு வேறு. ஆனால் இது கொஞ்சம் பெரிய சைஸு, ஹை வோல்டேஜுக்குள்ளே சுவிட்சு இது எல்லாமே. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேனு, கிச்சனில் வச்சுருப்போம்ல அந்த ஃபேனுக்குள்ளே அந்த ஃப்ரேம் இது. கிச்சனுக்கு அப்புறம் பாத்ரூமுக்கு அந்த மாதிரிக்கெலாம் யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஃபேன் இது. இது எல்லாமே ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, இந்த டிசைன் தான், இந்த மாதிரி தான் இருக்கும். வெண்டிலேட்டர் ஃபேன் அப்படின்னு சொல்லலாம், அதை வெண்டிலேட்டர் ஃபேன் தான் அது. இது பார்த்திங்கன்னா லாக்கு, டோருக்குள்ளே லாக்கு, அதுவும் இங்கே டெமோ காண்டி தான் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டிசைனாக உள்ள, இது வந்து டெமோ தான், வீட்டுக்கு தேவையான கதவுக்குள்ள லாக் அது. அப்புறம் இந்த பக்கம் வந்திங்கன்னா மோட்ரு, நீர்மூழ்கி மோட்ரு, கார்டனுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மோட்ரு தான். கீழே மோட்ரு இருக்கும், இது வந்து டேப் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த 2 டிசைனில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு டேப்பு, கீழே தான் மோட்ரு இருக்கும், மேலே வந்து அது வந்து ஃபேனு. அந்த மோட்டர்லேருந்து அப்படியே தண்ணி இழுத்து இங்கே கொடுக்கும். இதுதான் கனெக்ஷன். இவ்வளோ பெருசு டேப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து இதுக்கு வைக்கிறது, இப்போ தண்ணி டேங்க்லாம் இந்த பூமியில் தான் இங்கே வைப்பாங்க, அண்டர் கிரவுண்டில், அதுக்கு யூஸ் பண்ணுற மோட்ரு. இது வந்து போருக்கு உள்ளது, உங்களுக்கு தெரியும், நீர்மூழ்கி மோட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மோட்ரு தான் இதெல்லாம். இது வந்து ஹுண்டாய் கம்பெனி. இதுவும் டெமோக்காண்டி ஒரு 4-5 பீஸ் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே உள்ளது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டெமோ பீஸ் தான். ஓகே, இப்போ இந்த பக்கம் இந்த மோட்ரு வச்சுருக்காங்க. இப்போ மோட்ருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக டேப்பு தான். நம்ம அங்கே பார்த்தோம்ல அது மாதிரி இது வந்து வாஷ் பேஷனுக்கு வைக்கிற டேப்பு, அந்த மாதிரி டேப்பு இது எல்லாமே. மேலே உள்ளது வந்து பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் அப்படியே இங்கே இதுதான், நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். இதில் வந்து ரைட் சைடே நம்ம போனோம். இப்போ லெஃப்ட் சைடில் உள்ளதை பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஐட்டம்ஸ் தான் இது ஃபுல்லாகவே. சோப்பு வைக்கிற பாக்ஸு, டவல் போடுறது, ஷர்ட்டு மாட்டுறது, அது பார்த்திங்கன்னா சோப்பு வச்சுக்கலாம், ஷாம்பு, ஸ்டாண்ட் ஐட்டம் தான் ஃபுல்லாகவே இது எல்லாமே. டவல் போடுறது, ஆனால் டவல் போடுறத பார்த்திங்கன்னா நிறைய டிசைனில் இருக்குது, பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது கம்பி வந்து பிடிச்சி, அதுவும் டவல் போடுறது தான். இது வந்து இந்த கம்பி வந்து டவல் போடுறது. அப்புறம் இந்த ரவுண்டாக இருக்குது, இதுலேயும் டவல் போட்டுக்கலாம். நிறைய டிசைன், எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே டெமோ பீஸ் தான். அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் ஒரு கம்பி போகுது. அது அப்படியே மேலே பார்த்திங்கன்னா ஷவரு ஒன்று ஃபிக்ஸடு, இது வந்து ஃபிக்ஸடு ஷவரு.
இன்னொன்று அந்த பக்கம் இருக்கிறது வந்து மேனுவலு, நம்ம கையிலேயே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷனு, செம்மையான வாஷ் பேஷனு, ஃபுல்லாக செராமிக்கு. டேப்பு பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கீழே வேறு 2 ட்ரா வேறு வச்சுருக்காங்க. நம்ம டிஷ்யூ வச்சுக்கலாம், ஷாம்பு, ஹேண்ட் வாஷிங்கு அது போன்ற பொருளை வந்து அந்த இதில் வச்சுக்கலாம் அந்த ரேக்கில். அது மேலே பார்த்திங்கன்னா கண்ணாடி, பிரம்மாண்டமான ஒரு கண்ணாடி, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு வாஷ் பேஷன். இதில் டேப் ஃபிக்ஸ் பண்ணல. இதில் வந்து 3 ட்ராக் இருக்குது. இதுலேயே நமக்கு தேவையான பொருட்களை வச்சுக்கலாம். இது வந்து ஓவன் டைப்பில் இந்த டேப் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்போட மேலே பார்த்திங்கன்னா அதுவும் ஓவன் டைப்பில் தான் அந்த கண்ணாடியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரேக் இருக்குது. அது வந்து ஹேண்ட் வாஷிங் லிக்விட் வைக்கிற இடத்து. அப்புறமே அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கொயர்டு வியூவில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் சூப்பராக இருக்குது. 2 ட்ராக்கு கொடுத்துருக்காங்க, ரேக்கை கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கனாலும் 2 கண்ணாடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் இன்னொன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்தோம்னா இது உள்ளேயும் நம்ம வாஷ் பேஷன் பார்க்க முடியுது. ரொம்ப பெரிய சைஸு வாஷ் பேஷன் இது. கீழேயும் உங்களுக்கு வந்து 3 ரேக்கை கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தாலும் கண்ணாடி, ரைட் சைடில் இந்த நம்ம ஷாம்பு வைக்கிறது எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த மாதிரி ரேக்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமான கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. சின்ன சைஸும் வச்சுக்கலாம், பெரிய சைஸும் வச்சுக்கலாம், இல்லை ஒரே சைஸாகவே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாஷ் பேஷன் அது. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இது ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுது பார்க்குறதுக்கு. ஏன்னா இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அது பக்கத்துலேயே வருது. இந்த பக்கம் வாஷ் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2 கண்ணாடி கொண்டு கொடுத்துருக்காங்க. பெரிய ரேக்கு கொடுத்துருக்காங்க. மேலே கண்ணாடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்த டெமோ பீஸை பார்த்திங்கன்னா இதுவும் 2 வாஷ் பேஷனு. ஆனால் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான சைஸாக இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய பங்களாவில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் சவுதி அரேபியாவில் மேக்ஸிமம் அந்த மாதிரி பங்களா தான் இருக்கும். கண்ணாடிலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. 2 கண்ணாடி, சென்டரில் ரேக்கு, சூப்பராக இருக்குது. அழகாக கோட்டிங்கு சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது. ஏன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர், நம்பர் டாப் 10 கோடீஸ்வரர் வீட்டில் தான் இந்த மாதிரி நம்ம வாஷ் பேஷன் பார்க்க முடியும். அந்த டேப்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் இருக்குது. அந்த வாஷ் பேஷனுக்கு கீழே ரேக்கெல்லாம் இருக்குது. மேலே கண்ணாடியும் இருக்குது, சூப்பரான பிரம்மாண்டமான கண்ணாடியும். அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து ஓவன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த வாஷ் பேஷன் பார்த்திங்கன்னா பார்த்தா இது வாஷ் பேஷன் மாதிரியே தெரியாது. அது கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது வாஷ் பேஷன்னு. மேலே பார்த்திங்கன்னா சூப்பரான 2 கண்ணாடி பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக ஒரு வாஷ் பேஷன். இதுவும் டபுள் வாஷ் பேஷன் தான். மேலேயும் சின்னதாக 2 கண்ணாடி வச்சுருக்காங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதுவும் சிங்கிள் வாஷ் பேஷனு. டேப் ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது. மேலே கண்ணாடி அதேமாரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பார்த்துக்கலாம், தலை சீவிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செராமிக் ஐட்டம் தான். பீங்கானு தெரியும், வெஸ்டர்ன் டாய்லெட், இது எல்லாமே ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. ஸ்கொயர்டு வியூவில் இருக்குது, ஓவல் வியூவில் இருக்குது, சர்க்கிள் வியூவிலையும் இருக்குது. பெரிய சைஸ் இது எல்லாமே. அப்புறம் சில்ட்ரனுக்கு தேவைன்னா குட்டி கோண்டு சைஸில் இருக்குது இந்த வாஷ் பேஷனு. இதுவும் வெஸ்டர்ன் டைல் தான். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வரும். அது மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரே ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. அது நார்மல் சைஸ் தான். இதுலேயும் கண்ணாடி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு வழியாக இந்த ஷோரூமை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கு. அப்புறம் முக்கியமான ஆள் இவர் தான் இந்த கவுண்டரில் இருக்கார். كلام انت شو اسمه انت وين مكان هنا انا उत्तर यूपी उत्तर प्रदेश यूपी इंडिया उत्तर प्रदेश ماسك سجن ودي عشان انت بيتنا فرشوف ايوه كلام انت بيت انا यूपी उत्तर प्रदेश देवरिया डिस्ट्रिक्ट ग्राम मोहन मुंडेरा बस फिर शैतानी الحمد لله بس شكرا. انت كلام هذا نفر مصري هذا نفر مصري اصلي مره. ايوه هذا نفر انديا يوبي يوبي هذا نفر سعودي عربيا هذا سعودي عربيا. كيف حال؟ كيف حال؟ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்து சொல்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐவேல்டான நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க.
பாய் பாய்.